ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து தமிழ்ஸில் பார்த்துருப்பீங்க 10% ப்ராஃபிட் மெத்தட். அதாவது ஜூலை 3rd வீக்கோட ரிசல்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்ம 10% ப்ராஃபிட் மெத்தடில் பண்ணிருக்கோம். அப்படி பார்க்கும்போது லாஸ்ட் மந்த் ஜூனில் வந்து 24 ஸ்டாக்கில் வந்து ப்ராஃபிட் எடுத்திருந்தோன்ட்டு சொல்லியிருந்தேன். அதில் லாஸ்ட் மந்த் வந்து சௌத்ரி அப்படின்ற ஒரு பெஸ்ட் ட்ரேடர் ஆஃப் த மந்த் ஜூன் 2026 அப்படின்ற ப்ரைஸும் வின் பண்ணார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ லாஸ்ட் வீக் வரைக்கும் ஜூலையில் வந்து 17 ஸ்டாக்ல நம்ம ப்ராஃபிட் எடுத்திருந்தோம். இப்போ இது வந்து 23 ஆயிடுச்சு. ஓகேவா? சரி, இந்த 18 இருந்து 23 வரைக்கும் எந்தெந்த ஸ்டாக்ல நம்ம ப்ராஃபிட் எடுத்திருக்கோம் அப்படின்ட்டு பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த 10% ப்ராஃபிட் மெத்தடை நம்ம எப்படி புக் பண்றோம் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம். சரி, வாங்க கண்டினியூ பண்ணலாம். 18 வாக்கிஃபிட் இன்னோவேஷன் லிமிடெட், 19 ஓரியண்டல் ஹோட்டல்ஸ் லிமிடெட், 20 Lakshmi Organic Industries Limited, 21 Arish Infra Solutions Limited, 22 Nelcost Limited, 23 Bluestone Jewelry and Lifestyle Limited. ஃப்ரெண்ட்ஸ், இந்த 10% ப்ராஃபிட் மெத்தடில் வந்து நம்ம எப்படி ப்ராஃபிட் எடுக்கிறோம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இப்போ ஆக்சுவலி நம்ம வந்து ஒரு இண்டிகேட்டரில் வந்து 3 சிக்னலை வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அதாவது ரெட்டு, எல்லோ, க்ரீன். இது நீங்கள் பார்த்த புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இதை பயன்படுத்தி தான் நம்ம வந்து க்ரீனில் மட்டும் என்ட்ரி பண்ணி ப்ராஃபிட் எடுக்கிறோம். ஓகேவா? சரி, வாங்க அதை டீட்டெயில்ஸை நம்ம இப்போ பார்த்துடலாம். அதாவது இது நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஷோ பண்ணியிருந்தேன், அதாவது லாஸ்ட் வீடியோவில் கூட. இப்போது ரெட் கலர் எப்படி கிரியேட் ஆகுது அதை பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்டாக்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா பாட்டமில் வந்து ரெட் கலரில் பைன்னு சொல்லியிருக்கு பாருங்க, BME பை. ஓகேவா? அது போல ஸ்டாக், அதாவது ரெட்ல வர ஸ்டாக் வந்து நம்ம என்ட்ரி பண்ணக்கூடாது. அது வந்து நமக்கு 10% ப்ராஃபிட் வந்து 15 நாளைக்குள்ள கொடுக்காது. நம்ம டார்கெட் 15 நாளைக்குள்ள 10% எடுக்கணும். ஓகேவா? அப்போ நம்ம ரெட் கலர்ல இருக்கிறது எல்லாமே அவாய்ட் பண்ணிடுறோம். எல்லோ கலர்ல இருக்கிறத வந்து நம்ம வந்து GTTR வந்து போட்டு செய்யலாம். அது இங்க பாருங்க, இது 10 மார்ச்சுக்கு வந்திருக்கு. 10 மார்ச்சுக்கு வந்திருக்கு. நல்லா கவனிங்க. இது வந்து எல்லோ கலர்ல பை சிக்னல் கொடுத்துருக்கு. இது வந்து டைரக்ட் என்ட்ரி பண்ணக்கூடாது. ஒரு சப்போர்ட்டுக்கு வந்த பிறகு என்ட்ரி பண்ணோம்னா அதுக்கப்புறம் நமக்கு வந்து 10% ப்ராஃபிட் கொடுக்கும். இங்க சப்போர்ட்டுக்கு வந்திருக்கு, அதுக்கப்புறம் 10% வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. 5 நாள் டைம் எடுத்துக்கிச்சு. ஓகே, ப்ராஃபிட் கொடுக்கு. இதுதான் ஆக்சுவலி நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தது. இதுல வந்து இந்த ரிப்போர்ட் நான் உங்களுக்கு காட்டியிருந்தேன். அதாவது 21 மே. இது கிரீன் கலர் சிக்னல். நல்லா கவனிங்க. கிரீன் கலர் சிக்னல் வந்திருக்கு. நெக்ஸ்ட் டே வந்து 14% ப்ராஃபிட்டும் கொடுத்துருக்கு. அதாவது இது வந்து பழைய ரிப்போர்ட் அப்படின்ட்டு எல்லாரும் நினைக்கலாம். அதாவது லாஸ்ட் இயர் ஜூலைல இருந்து 21 மே வரைக்கும் ரிப்போர்ட் இது. ஓகேவா? அதுக்கப்புறம் எதுவும் வரலையா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து நிறைய பேருக்கு வருது. அதை இப்போ வந்து நான் டீட்டெயில்ஸா எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது இந்த 25th மேல இருந்து 25th ஜூலை வரைக்கும், அது இன்னி டேட் வரைக்கும் நான் வந்து ரிப்போர்ட் எடுத்திருக்கேன். 2 months. ஓகேவா? இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். கிரீன் சிக்னல் வந்து ஆக்சுவலி டோட்டலாக வந்து 27 ஸ்டாக் வந்திருக்கு. ஓகேவா? இந்த 27 ஸ்டாக்ல வந்து 19 ஸ்டாக் ப்ராஃபிட் கொடுத்துருச்சு. ஒரு ஸ்டாக் வந்து கம்ப்ளீட் ஆகலை, இன்னும் 15 நாள். 2 ஸ்டாக் வந்து வித்தவுட் லாசஸ் வந்து வெளியே வந்திருக்கும். 4 ஸ்டாக் வந்து எக்ஸிட் ஆயிருக்கும், அதாவது நெக்ஸ்ட் டே. ஏன்னா அது வந்து மூவ்மெண்ட் இருக்காது அப்படின்ட்டு. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் லாஸஸ் தான் புக் பண்ணியிருப்போம். ஓகேவா? சரி, இதோட பர்ஃபார்மன்ஸ் நான் என்ன சொல்லிட்டேன், நம்ம இதை கிரவுண்டில் பார்த்துடலாம். அதாவது இப்போ நான் அதனோட டாட்டா கிரீன் கலர் மட்டும் எடுத்திருக்கேன், எல்லோ அந்த ரெட் வந்து விட்டுட்டேன். ஓகேவா? இப்போ இந்த கிரீன் கலர் மட்டும் பார்க்கும்போது இப்போ எந்த ஸ்டாக் லாஸஸ் கொடுத்துருக்கு அப்படின்றது ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அதாவது இது 15 நாளைக்குள்ள ப்ராஃபிட் கொடுத்துருக்கணும். 10% ஒரு மூவ்மெண்ட் இங்கிருந்து வந்திருக்கணும். ஆனால் இது நல்ல சப்போர்ட் எடுக்கல, கீழே வரல போய் சப்போர்ட் எடுத்துருக்கு. இப்போதான் சப்போர்ட் எடுத்துருக்கு. இது மேல்பட்டு மேலே போகலாம். சரியா? இந்த ஸ்டாக் தான் நமக்கு லாஸஸ் கொடுத்தது. மற்ற ஸ்டாக்ஸ் எல்லாமே ப்ராஃபிட் கொடுத்துருக்கு, இல்லைன்னா வித்தவுட் லாஸஸ் வெளியே வந்திருக்கும். அது எப்படின்ட்டு பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம இதில் வந்து 15 days கம்ப்ளீட் ஆகி கூட நமக்கு ப்ராஃபிட் கொடுக்காத ஸ்டாக்ஸ் வந்து பார்த்துட்டு அப்புறம் ப்ராஃபிட் கொடுத்துருக்கிற ஸ்டாக்கை பார்த்துடலாம். அது 1st ஜூலைக்கு வந்திருக்கு. 1st ஜூலைக்கு வந்திருக்கு. நமக்கு கிரீன் சிக்னல் கிடைச்சிருக்கு. நம்ம என்ட்ரி பண்ணியிருந்தா கூட இது வந்து நமக்கு 10% ப்ராஃபிட் கொடுக்கல. 15 நாளைக்குள்ள 10% ப்ராஃபிட் கொடுக்காதப்போ நம்ம வந்து எக்ஸிட் ஆயிரும் வித்தவுட் லாஸ். அதாவது அது வரைக்கும் நம்ம ஃபிஷிங் மெத்தட் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் டே நமக்கு வந்து எக்ஸிட் கொடுத்த ஸ்டாக்ஸ் இந்த 4 ஸ்டாக். ஓகேவா?
இந்த 4 ஸ்டாக் வந்து நெக்ஸ்ட் டே நமக்கு வந்து எக்ஸிட் கொடுத்துருக்கு. இது எத்தனாம் தேதி வந்திருக்குன்னா 20 ஜூலை. 20 ஜூலைக்கு வந்து நமக்கு சிக்னல் வந்திருக்கு. அதாவது இந்த ஸ்டாக் என்ட்ரி பண்ணுறதுக்கு கிரீன் சிக்னல். ஆனால் இது வந்து நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் இருக்காது அப்படின்ட்டு நெக்ஸ்ட் டே நமக்கு வந்து சொல்லிடுச்சு, அது எக்ஸிட் பண்ண சொல்லி. இதுதான் இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணும்போது நம்ம வந்து டைமும் மிச்சப்படுத்தலாம், மணியும் மிச்சப்படுத்தலாம். ஓகே, இது ரெண்டுத்தையும் பார்த்துட்டோம். இப்போ ப்ராஃபிட் கொடுத்த ஸ்டாக்ஸை வந்து நம்ம பார்க்கலாம். நிறைய ஸ்டாக்ஸ் ஒரே நாளில் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. எத்தனை ஸ்டாக் கொடுத்துருக்குன்னா, அதாவது டோட்டல் 20 ஸ்டாக்ல ஒரு ஸ்டாக் வந்து இன்னும் 15 நாள் முடியல. மற்ற இந்த 20ல் எத்தனை ஸ்டாக் ஒரே நாளில் ப்ராஃபிட் கொடுத்துருக்குன்னு பார்த்தலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 ஸ்டாக் வந்து ஒரே நாளில் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஓகே, அது வந்து அப்படியே நம்ம வந்து கொஞ்சம் மேலோட்டமாக ஒரு 5 ஸ்டாக்காவது நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அது 20 ஜூலைக்கு வந்தது. ஓகே, 20 ஜூலைக்கு இந்த ஸ்டாக் வந்திருக்கு. நெக்ஸ்ட் டே அதாவது 10% மேலே போயிருக்கா இல்லையன்ட்டு பார்க்கலாம். இருங்க, 11% வரைக்கும் மேலே போய் வந்திருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் ஏம் ஆர்டர் போட்டுருவோம் 10%க்கு டார்கெட் ஹிட். ஓகேவா, 14 ஜூலை 14 ஜூலை நமக்கு தேவையான 10%, இது வந்து 13% வரைக்கும் போயிருக்கு. ஏம் ஆர்டர் போட்டு நம்ம புக் பண்ணிட்டு வெளியே வந்துடுவோம். இப்போ இந்த 10 ஜூலைக்கு இந்த ஸ்டாக் வந்து இன்னும் ப்ராஃபிட் கொடுக்கல, கீழே போயிருக்கு. இருப்பினும் இன்னும் டைம் இருக்கு, இது வந்து ப்ராஃபிட் கொடுத்துரும். ஓகேவா, இப்போ 7 ஜூலைக்கு வந்த ஸ்டாக்கு நெக்ஸ்ட் டே வந்து இது வந்து 10% மேலே போயிருக்க பார்க்கலாம். அதாவது 17% வரைக்கும் போயிருக்கு. நமக்கு தேவையான 10% புக் பண்ணிட்டு வெளியே வந்துடும். அதே 7 ஜூலைக்கு இன்னொரு ஸ்டாக்கும் வந்திருக்கு, ஐடிடிசி. இதுவும் சேம் இதுதான். அதாவது நமக்கு தேவையான 10%, அதாவது 12% வரைக்கும் மேலே போயிருக்கு. 10%ல வெளியே வந்துடுவோம். 2 ஜூலை. ஓகேவா, 2 ஜூலை இது வந்து ஒரே நாளில் 10% மேலே போயிடுச்சு. ஓகேவா, இது போல தான் கிரீன் கலரில் வர்ற ஸ்டாக்ஸை மட்டும் நம்ம அட்டன் பண்ணோம்னா நம்ம லாஸ் ஆகிறதுக்கு ரொம்ப கம்மியான சான்சஸ் இருக்குது. ஓகேவா, அதோட ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நம்ம லாஸ்ட் ஜூலை, அதாவது ஜூலை 20லேருந்து கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் டே எடுத்த கிளாஸுக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுக்க சொல்லியிருந்தேன். சரி, அந்த ஃபீட்பேக்கில் ஒரு ஃபீட்பேக் வந்து இப்போ பார்க்கலாம். ஹாய் சார், வணக்கம். நான் ஜீவன். நான் ஒரு ஐடி எம்ப்ளாயி. ஒரு 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எம்ப்ளாயியாக இருந்துட்டு அப்படியே பேசிவாக ஏதாவது இன்கம் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரேடிங்குள்ளே வந்தேன். பட் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக ட்ரை பண்ணேன். இப்போ எதுவுமே வந்து ஒரு க்ளீனாக கான்ஃபிடெண்ட்டாக பண்ணுற மாதிரி எதுவுமே எனக்கு செட் ஆகலை. உங்களோட சேனல் பார்த்தேன், ஜாயின் பண்ணேன், அண்ட் உங்களோட கிளாஸ் அட்டன் பண்ணேன். ரொம்ப கிளாரிட்டியாக இருந்துச்சு, ரொம்ப ப்ரிசிஷனாக நீங்கள் கிளியராக சொல்கிறீங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றதோடு நம்ம என்ன தப்பு பண்ணுவோம் ஃபஸ்ட்டு எல்லோரும் யூஸ்வலி, அந்த தப்பை வந்து எப்படி திருத்திக்கிறது, அதுக்கான ரூல்ஸு, அதுக்கான ஃபில்டர்ஸ், அதுக்கான சிஸ்டமை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க. அந்த சிஸ்டமை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. ப்ளஸ் அந்த சிஸ்டமை ப்ரூவும் பண்ணியிருக்கீங்க சார், விச் இஸ் சம்திங் மோர் கான்ஃபிடென்ட் கொடுக்குற மாதிரி இருக்குது. இப்போது அதை அப்படியே ரெகுலராக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி அதை ப்ராப்பராக டிசிப்ளினாக, நீங்கள் சொன்ன மாதிரி டிசிப்ளின், சிஸ்டம், இந்த ரெண்டுத்தையும் வச்சுருந்தால் போதும். நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா இல்லை ஃப்ரீயாக இருக்கீங்களா, ஒர்க் பண்ணுறவங்களுக்குன்னு ஒரு சிஸ்டம் வச்சுருக்கீங்க, ஃப்ரீயாக இருக்கவங்களுக்கும் ஒரு சிஸ்டம் வச்சுருக்கீங்க. பட் எல்லாருக்குமே வந்து ரூல்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். அந்த ரூல்ஸை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டோம்னா ஐ திங்க் நம்ம கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம். இந்த செஷனுக்கு அப்புறமா ரொம்ப கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக தான் சார் இருக்குது. அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்றதும் கிளாரிட்டி இருக்குது. அதை எப்படி வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பு கொண்டு போகிறதுன்றதும் கிளியராக இருக்குது. எந்த ஒரு குழப்பமுமே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் 10% ப்ராஃபிட் மெத்தடில் ப்ராஃபிட் எடுத்து உங்களுடைய மிஷன் 1 இயர் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக நெக்ஸ்ட் மந்த் 17 ஆகஸ்ட்லேருந்து 28 ஆகஸ்ட் வரைக்கும் கிளாஸஸ் இருக்குது. ஓகேவா, இந்த பேட்சில் வந்து 10 மெம்பர்ஸ் தான் அலோடு. நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண நினைக்கிறீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பரில் வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். இதில் நான் என்னென்ன உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன் இந்த 10 நாளில் அப்படின்ட்டு பார்க்கும்போது, ஆல் இன் ஒன் இண்டிகேட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன், சப்போர்ட் லெவல் இண்டிகேட்டரும் ப்ரொவைட் பண்ணுறேன். 2 இண்டிகேட்டர் உங்களுக்கு கிடைக்கும். அது இல்லாமல் சார்ட்டிங் ஸ்க்ரீனர், மணி மேனேஜ்மெண்ட் எக்ஸல் ஷீட், 8 சைக்கிளிங் எக்ஸல் ஷீட். இது வந்து உங்களுடைய மிஷனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ஃபுல் அண்ட் ஃபுல் ரோட் மேப் இது இந்த எக்ஸல் ஷீட் வந்து. அது இல்லாமல் இந்த 10 days ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கும் இருக்கும். ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களுடைய சீட்டை வந்து புக் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோலாம் கொடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
அதோட இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க இது இருக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட கூட கீழே இருக்க பெல் பட்டன் ஏற்றிட்டீங்கன்னா நான் போகிற நெக்ஸ்ட் வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.